ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இருக்க என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரேடியேட்டர் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு ஒரு ரேடியேட்டர் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான கெமிக்கலை காட்டி போட்டிருந்தோம். இப்போ ரேடியேட்டர் ஃப்ளஷ் பண்ணால் என்ன நடக்கும், ஃப்ளஷ் பண்ணாத ரேடியேட்டரில் என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரேடியேட்டர் என்ன செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த பக்கமாக இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய இதான் டாப் ஹோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரேடியேட்டர் கேப் இருக்கு இல்லையா மேலே, இந்த பக்கமாக இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த கூலண்ட் இருக்கு இல்லையா, அது ஹீட்டாக வர்றது இந்த மாதிரி வெர்டிகலாக கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பைப்பு, இதை கோர்னு சொல்லுவாங்க. இது வழியே ஸ்லோவாக கீழே இறங்குங்க. இந்த இடம் சிக்ஸாக்கா இருக்குது இல்லையா கோருக்கு கேப்ல, அதை வந்து ஃபின்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்லையா, காத்து இந்த பக்கமா போயிட்டு அந்த பக்கமா ஃப்ரீயா போயிடும். இப்போ இந்த கோர்ல வரக்கூடிய அந்த ஹீட்டான அந்த ஹீட் எல்லாம் இந்த பக்கம் ஃபின்ஸுக்குள்ள போகக்கூடிய அந்த ஏர் வந்து வாங்கிக்கிடுங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே தான் நடக்கும். இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால வெளியே இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த சூடை வாங்கிக்கிட்டு போயிருங்க. அதாவது தோசை கல்லில் இருக்கக்கூடிய ஹீட்டை தோசை மாவு வாங்கிக்கிட்டு தோசையா மாறுது இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம டைரக்டா மேட்ருக்கு வந்துடும். இந்த கூலண்ட் ஊத்தாம நீங்க ஓட்டுறீங்க இல்லையா வெஹிக்கிள ரன் பண்ணும்போது, இங்க பாருங்க உள்ளுக்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு கரு 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 கருன்னு வருது இல்லையா, இந்த மாதிரி தாங்க கரு 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 கருன்னு வரும். இதோ புரியுதா, இப்படிதான் வரும். இது ஏன் இந்த மாதிரி கருப்பாகிருச்சு அப்படின்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் சொல்றோம் இல்லையா, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், நைட்ரேட், அந்த மாதிரி அது வந்து ஸ்கேலு ஸ்லெஜ்ஜா வந்து ஃபார்ம் ஆயிருங்க. அதுல இருக்க வாட்டர் எல்லாம் வேப்பர் ஆயிரும், அதுல இருக்க மினரல்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆகுது. இது வந்து இந்த கோர்ல வந்து பிளாக் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க. இது ஏன் இந்த அளவுக்கு பிளாக்கா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க வாங்க, இந்த இன்ஜின்ல இருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, இதுல பாருங்க எவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னு. பட் ஆனா இங்க பாருங்க நல்லா ஹார்டா இருக்கும், முறுக்கு மாதிரி. இந்த டஸ்ட் எப்படி வெளியே வந்து உள்ளது பாருங்க கருப்பா, தெரியுதா? ஹோஸ் வந்து கெட்டு போயிருச்சுங்க. இந்த ஹோஸும் சரி, பாட்டம் ஹோஸ் இருக்கு இல்லையா கீழே, அதுவும் ரேடியேட்டரோட இன்லெட் அவுட்லெட்ல இருக்கக்கூடிய அந்த ஹோஸ் வந்து கெட்டு போயிருச்சு, ரொம்ப ஹார்ட் ஆயிருச்சு. இது வந்து ஒரு அந்த பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஷெடியூல்ல இது ரீப்ளேஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி தாங்க டெம்பர் ஆயிரும். ஏன்னா ஹீட்னால அந்த ரப்பரோட ஃபிளெக்சிபிலிட்டி வந்து போயிடும். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி போன உடனே உங்களுக்கு அந்த ஹீட்னால இது ஹார்ட் ஆயிரும். அதுல இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் தான் இந்த இருக்குது இல்லையா, அங்க பாருங்க, இந்த இருக்குது இல்லையா, இதுதான் அந்த ஹோஸ்ல இருக்கக்கூடிய அந்த நம்ம ஸ்லெட்ஜா டெபாசிட் ஆயிருக்கணும் இல்லையா ஸ்கேலா, அது பிளஸ் இந்த ரப்பர் ஹோஸ், இது எல்லாம் இந்த மாதிரி ஆயிருதுங்க. இப்போ நீங்க அந்த ஷெடியூல்ல மாத்தல அப்படின்னா இது எல்லாமே இன்ஜின்ல சர்க்குலேட் ஆகும்போது அந்த வாட்டர் பம்பு இருக்கு இல்லையா, கூலண்ட் பம்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஓரிங்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. அதோட அந்த இம்பல்லர் இருக்குது இல்லையா, அந்த கூலண்ட் பம்புல இருக்குது, அது எல்லாமே இதனால தாங்க டெபாசிட் ஆகும். சேம் டைம் இந்த கோர் பிளாக் ஆகிரும். அந்த சேனல் இருக்கு பாருங்க, வாட்டர் சேனல், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அந்த வாட்டர் போகக்கூடிய அந்த வாட்டர் பேசேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆகிரும். பிளாக் ஆகும்போது கூலன் வந்து பாயில் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க, பிளாக் ஆகி சர்க்குலேஷன் இல்லாம. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரேடியேட்டர் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதுல இருக்க ஃப்ளஷ்ஷா இப்போ ரேடியேட்டர் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிடுவோம், கம்ப்ளீட்டா ஃப்ளஷ் பண்ணி ஓப்பன் பண்ணி. இந்த ஆனா உள்ள கோர்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் பிளாக்ல இதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கேனல் இருக்கு இல்லையா, ரூட், அந்த பேசேஜ்ல இருக்க எல்லாமே வெளியே வரணும் இல்லையா, அதை எப்படி வெளியே வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.